டிவிக்கு ஓப்பனராக தினேஷ், நான் சைக்கிள் ரமேஷ். டிவிக்கு பாதரக்குடி. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் செகண்ட் மேட்ச். ஃபர்ஸ்ட் ஓவர் போட ஜமால் டிவிக்கு. ஓவர் போட ஜமால். ஓவர் போட ஜமால். ஸ்ட்ரைக்கில் தினேஷ். ஆட்டத்தின் முதல் பந்து வீசப்படுகிறது. ஃபர்ஸ்ட் பாலை சுவிட்சுடு, வித்தியாசமான சுவிட்சுடுங்க. ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க. செகண்ட் பால் கவர்ஸ்ல அடிச்சிருக்காரு. இங்க பார்த்தா அடிக்கப்பட்ட பந்து மிஸ்ஃபீல். அதன் காரணத்தினால 2 ரன் ஓடிட்டாங்க. ஒரு ரன் 2 ரன் ஆகியிருக்காரு. பார்த்தா அடுத்த பந்து கேட்சுக்கான வாய்ப்பு. விஜய் இருக்காரு. இங்க ரன் அவுட்டா பார்த்தா ஒரு ரன். இப்போ ஸ்ட்ரைக்கில் ரமேஷ். பாலுக்கு பால் பேசுவார் கீப்பர் அஜய். பவுலரை நல்லா என்கரேஜ் பண்ணுறாரு. அடுத்த பந்து டெவில் ரமேஷ் எடுத்து அடிச்சிருக்காரு. நெத்தி கால் இருக்காரு. விக்கெட் எடுத்திருக்காரு. தப்பான பந்த விக்கெட்டா மாத்திருக்காரு ஜமால். சூர்யா கிரீஸ்ல 2 டபுளை கொடுத்தாலும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. முக்கியமான விக்கெட்டை ஓப்பனரா ஜமால். இவரும் சுவிட்ச் திரும்புறாரு. அங்கே விஜய் இருக்காரு. கண்ணை முடிக்காரு. ஒரு ரன் மட்டும். லெக் பை ரன் எதுவும் இல்லை. நல்லா போட்டிருக்காரு. இதோட ஓவர் முடிஞ்சிருக்கு. 6 ரன்னு, ஒரு விக்கெட். செகண்ட் ஓவர் போடா பாண்டித்துறை. பாண்டித்துறை ஃபர்ஸ்ட் ஓவர் விட்டு தட்டி இருக்காரு. 4 ரன் பார்க்கணும். அங்கே ஒரு நல்ல ஃபீல்டர். ஒரு ரனுக்கு எடுத்து போட்டிருக்காரு. 4 போக வேண்டியது கண்டிப்பாக. அதை மாற்றிருக்காரு ஃபீல்டிங்கில். டாட் மேட்ச் இதே கிரவுண்டில் அதை நல்லா போட்டிருந்தார் பாண்டித்துறை இந்த டீம் ஜெயிக்கிறதுக்கு. டிவி கேக்கு கிளீன் போல்டுங்க. ஸ்டம்பில் போட்டிருக்காரு கொண்டு வந்து. பூமி லெஃப்டி டு லெஃப்டி. நல்ல ரைவல்ரி. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. லெஃப்டி தூக்கி அடிச்சிருக்காரு. நோக்கி ஒரு பந்து கேட்சான்னு பார்க்கணும். ஜமால் நல்ல கேட்ச். பந்த உடனே எடுத்திருக்காரு. லெஃப்டா பிடிச்ச கேட்சை பிடிச்ச பவுலருமே கேட்ச் எடுத்த ஃபீல்டருமே பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்டி. கிருஷ்ணா ஆஃப் சைடில் நல்லா அடிக்கக்கூடிய பிளேயர். பார்க்கலாம் முயற்சி நல்லா போட்டிருக்காரு பாண்டித்துறை டிவி கேக்காக. அடுத்த பந்து மிட் ஆஃபில் தூக்கி அடிக்கப்பட்ட குணா இருக்காரு. ஒரு ரன்னு மட்டும். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ரொம்ப சிக்கனமாக போட்டார் பாண்டித்துறை. ஓவர் முடிஞ்சதே தெரியல. 2 ஓவர்கள் முடிவெட்ட நிலையில் அணி எண்ணிக்கை 8 ரன். ஓவர் போட காளி போல்டுங்க. விக்கெட் அவரே கொடுத்துருக்காருங்க. கிருஷ்ணா பொட்டு வச்சுட்டு போயிருக்குங்க. ஸ்டம்பு மேலே பந்து. விஜி டிவிக்கு மாநாடு போயிட்டு நேராக வந்திருக்காரு. இவர் ஒரு விஜய். சேவியர் செம்ம ஷாட்டுங்க. தூக்கி அடிச்சிருக்காருங்க. ஸ்டார்ட் பண்ணிருக்காரு சேவியர். ஸ்டார்ட் பண்ணிருக்காரு சேவியர். அடுத்த பந்து காளி என்ன பண்றாருன்னு பார்க்கணும். அவரும் சளைத்தவரில் டாட் போட்டிருக்காரு. அடுத்த பந்து மட்டைக்கு அடிச்சிருக்காரு. ஸ்கொயர் லெக்ல பால் டிராவல் ஆகல. நெட் இருக்காரு அங்க விஜய். ஒரு நல்ல ஃபீல்டிங். அதன் காரணமா 2 ஓடி இருக்காங்க. சிங்கிளுக்கான வாய்ப்பு. அங்கே கேப்டன் பாலா இருக்காரு. ஒரு ஓட்டங்கள். அடுத்த பந்து ஸ்விட்ச் இட். வெல் பால் டாட் பால்.
அதோட ஓவர் 2 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 3 ஓவர் முடிந்த நிலையில் 2 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 3 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 15 ரன் அடிச்சிருக்காங்க. லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு 3 விக்கெட் லெஃப்டி பாண்டித்துறை. 4th ஓவர் போல்டுங்க, எங்கே விட்டாரோ அதே மாதிரி எடுத்திருக்காருங்க. 2 போல்டு எடுத்திருக்காரு சேம் செட்டப்பில். பேட்ஸ்மேன் ராஜ், இவர் கோலாறு ராஜன் இருக்காங்க. டாட் பால். ரன் அவுட்டான்னு பார்த்தா ரன் அவுட் இல்லை, அதை ஒரு ரன்னாக மாறி இருக்கு. வந்து அகைன் ஒரு டாட். நல்லா போட்டிருக்காரு. 3 ஓவர் எப்படி போட்டாரோ அதே மாதிரி போட்டிருக்காரு 2வது ஓவரையும். பாண்டித்துறை நல்லா போட்டிருக்காரு. இது வரைக்கும் லெக் சைடில் நல்லா அடிச்சிருக்காரு. 2 கண்டிப்பாக இருக்குது. அங்கே ஃபீல்டர் தலை சிறந்த ஃபீல்டர் பிரகாஷ் 2 4 ஆக்கியிருக்காரு. அடுத்த பந்து லெக் சைடில் திரும்பி இருக்காரு. அதை லெக் சைடே அடிச்சிருக்காரு. பவுண்டரியான்னு பார்க்கணும். பவுண்டரி அடிச்சிருக்காரு. 4 ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியுது. 4 ஓவர் முடிவெற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 22. 3 விக்கெட் இழப்பிற்கு 23 அடிச்சா பாதரக்குடி இந்த மேட்சை வின் பண்ணலாம். பாதரக்குடி ஃபீல்டிங் வந்துட்டாங்க. ஆடுங்க. இந்த ஒரு மேட்ச் நல்லா எஃபெக்ட் எடுத்து ஆடுங்க. கேப்டன் பாலா இந்த இருக்காரு. பால் ஆடக்கூடிய மேட்ச் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஓவர் போட சேவியர் ஓப்பனிங் அஜய் நான் சைக்கிள் காலி 3 எளிய டார்கெட்டை நோக்கி டிவிக்கே. ஃபர்ஸ்ட் பாலே எடுத்து அடிச்சிருக்காரு ஸ்கொயர் லெக்கில். கண்டிப்பாக அது 4 தான் நியூ பாலாக இருந்தாலும். ஃபர்ஸ்ட் பாலே தண்ணி அடிச்சாரு 4 ரன்கள். அஜய் ஃபர்ஸ்ட் பாலே தண்ணி அடிச்சிருக்காரு 4. ஃபோரோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அஜய். செல்லமாக தட்டியிருக்காரு. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு. டாட் ஆயிருக்கு. அடுத்த பந்து அஜய் ஸ்விட்ச் இட். சிறப்பாக அடிக்கப்பட்ட கண்டிப்பாக இது 6 தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். 4 கொடுத்துருக்காங்க. லைன் நம்பர்ஸ் 4. அடுத்த பந்து பேக் டு பேக் 2 4 அடிச்சிருக்காரு அஜய். அடுத்து 3வது 4 ஆனு பார்த்தா கண்டிப்பாக அது 3வது 4 தான். 3 4 அடிச்சிருக்காரு. 4 ரன்கள் அஜய். 3 பவுண்டரி அடிச்சிருக்காரு அஜய் இது வரைக்கும் 4 பந்தில். வானுயர்த்தி அடிச்சிருக்காரு. கேட்சானு பார்க்கணும். கேட்ச் 3 4ஓட தன்னோட விக்கெட்டை கொடுத்துட்டு போறாரு அஜய். பேட்ஸ்மேன் பார்த்திபன் பார்த்தா. எங்கேயோ பட்டு போகுது. 2 ஓடுவாங்களான்னு பார்ப்போம். 2 ஓடுறாங்க. ஸ்டாப் பண்ணிட்டாரு காலி. குட் ஃபீல்டிங். 1 ரன் 1 ஓட்டம். இதோட ஓவர் முடியுது. 1 விக்கெட் இழந்து 13 ரன் அடிச்சிருக்காங்க டிவிகே பிரதர்ஸ். இந்த பவுலர் பாலா, கேப்டன் பாலா. அந்த டீமுக்கும் கேப்டன் பாலா, இந்த டீமுக்கும் கேப்டன் பாலா. ஸ்ட்ரைக்கில் இப்போ பார்த்தா 2வது ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் கட் பண்ணி விட்டுருக்காரு. பார்த்தா பாலை மிஸ் பண்ணியிருக்காரு ஃபீல்டர். ஒரு சிறு தடுமாற்றம். ரன். செகண்ட் பால் ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இப்போ காலி. ஒரு சுவிட்சுக்கான முயற்சி. டாட் பால். லெக் சைடில் ஒரு நல்ல அடி. சிறந்த முறையில் அடிக்கப்பட்ட ராஜ். அங்கு ஒரு தடுப்பு. அங்கே இருக்காரு நல்ல ஒரு ஃபீல்டர். ஒரு ரன் ஆயிருக்கு. அடுத்த பந்து
ஆஃப் சைடில் செல்லமாக ஒரு தட்டு. பார்த்தா சிங்கிள் ஆடிக்கிட்டே இருக்காரு. ஒரு ரன் மட்டும். காளி விட்டு தட்டியிருக்காரு. அங்கே கிருஷ்ணா இருக்காரு. ஒரு நல்ல ஃபீல்டிங் கிருஷ்ணா கிட்ட இருந்து 4-1 ஆக்கியிருக்காரு. இப்போ சைக்கிளை பார்த்தா ஓவர் முடிஞ்சிருக்கு. 2 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 19. 19 ரன் அடிச்சிருக்காங்க 2 ஓவருக்கு. 1 சார் 1. ஓவர் போட சூர்யா. ஸ்ட்ரைக்கில் காளி. ரிவர்ஸ் ஸ்வீப்பில் அடிச்சிருக்காரு. இங்கே கிருஷ்ணா ஓடிக்கிட்டு இருக்காரு. என்னன்னு பார்க்கணும். கண்டிப்பாக அது 4 பிச்சுக்கிச்சு நினைக்கிறேங்க. 4 4 ரன்கள். இதோட அந்த மேட்சை வின் பண்ணுறாங்க டிவிகே பிரதர்ஸ். செகண்ட் ரவுண்ட் மேட்ச் வின் பை டிவிகே பிரதர்ஸ். விளையாடணும். போல் டிசைடர்